Hello students, welcome back to the social class 6 history chapter 6 kingdoms, kings and an early republic. Okay, already we saw the first video. In that we have discussed our small story about the election day, then how some men become rulers, then lastly we have discussed about the varnas. Okay, in that we have discussed about the later Vedic and the old Vedics. Okay, then right now we are going to discuss about the Janapadas. Okay, Janapadas அப்படினா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா, let's see. The rajas who performed this big sacrifice were now recognized as being rajas of Janapadas rather than the Janas. The word Janapada literally means the land where the Janas set in the feet to the settle down. Some important Janapadas are shown on map 4. அதாவது இப்போ ராஜா அப்படின்னா ஒரு பிளேஸை ரூல் பண்ணணும், அவங்க தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா அப்படின்ற போஸ்டிங் உங்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னாக்கா, ஒரு சில பிக் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணணும், தென் ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஜனான்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கள ஒரு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜனபதாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஒரு சில பிளேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, தென் archaeologists have excavated a number of settlements in this Janapada such as Purnakila in Delhi, Hastinapur near Meerut and the Hastanchikara near Etan. The last two are in the Uttar Pradesh. ஓகேவா, இப்போ ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்றது யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சில ஜனபதாஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில ஏரியாஸ்லாம் மக்கள் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லைக் பூர்ணாக்கிலா நியர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி கிட்டே இருக்குது. தென் Hastinapur near Meerut and the Hastanchikara near Etan கிட்ட இருக்கு. ஓகேவா, இந்த லாஸ்ட் டூ Hastinapur and the Hastanchikara இது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ப்ரெசன்ட் டேவில் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தென் they found that people in the hands the kept cattle as well as the other animals. They also grow the variety of crops, rice, wheat, barley, pulses, sugar cane, sesame and the mustard. அதாவது அந்த பிளேஸ்லேருந்து எடுத்த ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து கேட்டில்ஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க, ப்ளஸ் வந்து விவசாயம் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான கேட்டில்ஸ் வச்சுருக்காங்க, கேட்டில்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வளர்த்துருந்துருக்காங்க, ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன்று அக்ரிகல்ச்சர் கூட செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் என்னென்ன மாதிரியான பயிர்கள்லாம் விளை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ், வீட், பார்லி, பல்சஸ், சுகர் கேன், சீசம் அண்ட் மஸ்டர்ட். ஸோ இந்த மாதிரியான கிராப்ஸ்லாம் வந்து க்ரோ அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் தே மேட் த earthen pots. Some of these were grey in color, others were red. Some special type of pottery found at these sites is known as the painted grey-ware. As is obviously from the name, the grey pots had painted designs, usually simple lines and the geometric patterns. அதாவது இந்த பிளேஸில் வந்து ஒரு சில திங்ஸ் பாட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, ஒரு சில பாட்ஸ் வந்து ரொம்ப கிரே கலரில் இருந்திருக்கு, ஒரு சில வந்து ரெட் கலரில் இருந்திருக்கு. ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பெயிண்டட் கிரே வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. தென் வந்து பெயிண்டட் டிசைன் தான் எல்லாமே. ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ திஸ் ஒன் இஸ் தட் போட்ரி. ஓகே, ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரே கலரில் இருந்திருக்கு, இதில் இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் வந்து ஜாமெட்ரிக் பேட்டர்னில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, then secondly we are going to discuss about the Mahajanapadas. அதாவது ஜனபதாஸ் அப்படின்றது பார்த்தோம், மகாஜனபதாஸ் அப்படின்றது ஜனபதாஸ் கூட கம்பேர் பண்ண இது வந்து ரொம்ப பிக் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, தென் about 2500 years ago some Janapadas became more important than others and were known as the Mahajanapadas. Some of these are shown on the map 4. Most Mahajanapadas had the capital city. Many of these were the fortified. This means that the huge walls of wood, brick or stone were built around them. அதாவது இப்போ ஜனபதாஸ் அப்படின்றது பெரிய ஏரியாஸ். ஓகேவா, ஜனபதாஸ் அப்படி ஸ்மாலாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜனபதாஸ்லாம் வந்து ஜனபதாஸை விட ஒரு சில பிளேஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க. அதுதான் என்ன அப்படின்னாக்கா மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மகாஜனபதாஸ் இதுக்குன்னு ஒரு சில கேபிட்டல் சிட்டிலாம் இருந்தது. ஒரு சில பிளேஸ்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபோர்ட்டிஃபைடாக ரொம்ப கோட்டைகள்லாம் பெருசாக இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ அந்த கோட்டைகளில் வந்து அந்த மகாஜனபதாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு
பார்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ தான் வந்து மகாஜனபதாஸ் ஓகேவா அவங்க ஏரியா அப்படின்னாக்கா, இந்த பார்டர்லேயே வந்து நிறைய கோட்டைகள்லாம் இருந்திருக்கு. தென் ஹியூஜ் வால்ஸ்லாம் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் அந்த வால்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னாக்கா, வுட், பிரிக், ஸ்டோனு இதெல்லாம் வச்சு ரொம்ப மேசிவாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் forts were probably built because people were afraid of attacks from the other kings and need protection. It is also likely that some rulers wanted to show how rich people they were, building really huge, tall and impressive walls around their cities. அதாவது ஏன் வந்து இந்த ஃபோர்ட் அண்ட் பில்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக ப்ளஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மற்ற மகாஜனபதாஸில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ் வந்து அவங்களுடைய அவங்கள வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ற பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னாக்கா, இது வந்து அவங்களுடைய வெல்த்து எவ்வளோ ரிச்சாக வந்து இருந்திருக்காங்க, அவங்களுடைய பவர்ஃபுல் காமிக்கிறதுக்காகவும் இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் ஆல்சோ this way, the land and the people living inside the fortified areas could be controlled more easily by the king. அதாவது இந்த கோட்டைகள்லாம் இருக்கிறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய கிங் வந்து அந்த மக்களை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு கீழே வச்சிருக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பர்பஸ்க்காகவும் இது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, building such huge walls required a great deal of the planning. Thousands, if not lakhs of bricks or stone had to be prepared. This turn meant enormous labors provided possibly by the thousands of men, women and children, and the resources had to be found for all of this. அதாவது ஒரு பில்டிங் அதாவது கட்டணும் அப்படின்னாலே, நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே அதுக்கு நிறைய சோர்ஸ் தேவைப்படும். இதுவே வந்து அந்த ஏரியாவை சுற்றியுமே வந்து என்ன அப்படின்னா பெரிய பெரிய வால்ஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப வந்து கஷ்டம் ஓகேவா. அதுக்குன்னு ஒரு சில திங்ஸ் ரொம்ப அதிக ரிசோர்ஸஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேக்ஸ் ஆஃப் ப்ரீக்ஸ் வந்து தேவைப்பட்டது, ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா லேக்ஸ் ஆஃப் ப்ரீக்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் அதிகமாக தேவைப்படும். தென் நெக்ஸ்ட் ஒன்று என்னக்கா, ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப வெல் பிளானிங் பண்ணி தான் அதை வந்து பில்ட் பண்ண முடியும் ஓகேவா. தென் அதை வந்து கட்டுறதுக்கு நிறைய லேபர்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவைப்பட்டாங்க ஓகேவா. தென் அங்கே இருக்கக்கூடிய மென் அண்ட் விமன், அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன் கூட இந்த வேலையெல்லாம் செஞ்சு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஸோ இதுதான் அந்த பில்டிங்ஸ் ஓகேவா. Then the new Raja now began the maintain army. Soldiers were paid regular salaries and the maintained by the king throughout the year. Some payment were probably made using punch marked coins. You will read more about these coins in the chapter 9. அதாவது இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்த பெரிய பெரிய வால்ஸ் மட்டுமே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா, மக்களை வந்து சேவ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஏரியாவுடைய பார்டரில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஆர்மிஸில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து அங்கே நிற்க வச்சாங்க ஓகேவா. அப்போ அவங்களுக்குன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா சேலரிஸும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா. அந்த ஆர்மிஸில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு சேலரிஸ் கொடுத்தாங்க. இப்போ நம்மளுடைய இந்தியா அப்படின்னா நம்மளுடைய பார்டரில் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மகாஜனபதாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஏரியாஸில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வந்து நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில சேலரிஸ் கொடுத்தாங்க. அந்த சேலரி பார்த்தோம் அப்படின்னாக்கா பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ஒரு காயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த காயின்ஸை பற்றி நம்ம சாப்டர் 9ல் கிளியராக படிக்கலாம் ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் டாக்ஸஸ். ஸோ ஹியர் டாக்ஸஸ் மீன் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. தென் ஆஸ் த ரூலர் ஆஃப் த மகாஜனபதாஸ் வேர் building huge forts, maintaining big armies, they needed more resources and they needed officials to collect this. So instead of depending on occasional gifts brought by people, as in the case of the Raja of the Janapadas, were started collect regular taxes. அதாவது இப்போ வந்து இந்த ரூலர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய ஹியூஜ் ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்று அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிக் ஆர்மிஸ்லாம் வந்து சோல்ஜர்ஸ்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து சேலரிஸ் கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற போது என்ன அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருந்தது. யாருக்கு அப்படின்னாக்கா ராஜாஸ்க்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேலரி கொடுக்கணும், ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து இந்த ராஜாஸ்க்குன்னு ஒரு சில கிஃப்ட்லாம் மக்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கிஃப்ட்டை தவிர்த்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா மக்கள்கிட்டேருந்து வரி பணம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, இந்த ஆர்மிஸில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு இந்த பில்டிங்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மணி அதுலேருந்தே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அப்போ இந்த டேக்ஸ் வந்து எதை வச்சு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஓகேவா. டாக்ஸஸ் ஆன் கிராப்ஸ் வேர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திஸ் வாஸ் பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் வேர் ஃபார்மர்ஸ். யூஸ்வலி த டேக்ஸ் வாஸ் ஃபிக்ஸ்டு 1/6 of what was produced.
திஸ் வாஸ் நோன் ஆஸ் த பஹா ஆர் த ஷேர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபார்மர்ஸாக தான் இருந்தாங்க. ஓகேவா? அப்போது அவங்க வந்து என்ன மாதிரியான கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்களோ அதில் 1/6 வந்து யாருக்கு போயிடணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து சிக்ஸில் வந்து 1% யாருக்கு போகணும் அப்படின்னாக்கா ராஜாஸ்க்கு போகணும். அது வந்து டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் என்னன்னு சொல்லுவாங்க பஹா ஆர் ஷேர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? தென் தேர் வேர் டேக்ஸ் ஆன் த கிராஃப்ட் பர்சன் ஆஸ் வெல். திஸ் குட் ஹாவ் பீன் இன் த ஃபார்ம் ஆஃப் லேபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எ வீவர்ஸ் ஆஃப் த ஸ்மித் may have had to work for a day every month for a king. அதாவது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா not only they collect the tax from the farmers and also they collect taxes from the craft person as well as a smith. அதாவது இந்த பொற்கொல்லன் இந்த கிராஃப்ட் பர்சன்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் herders were also expected to pay taxes in the form of animals and the animal produce. the herders இருக்காங்க இல்லையா இந்த மேய்ச்சல் ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் there were also taxes on the goods on the where the brought and the sold through the trade. And the hunters and the gatherers also had to provide forest produce to of the raja. அதாவது இந்த ஹண்டர் கேதர்ஸ் இருக்காங்க அவங்களுமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டாக்ஸஸ் வந்து பே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு இந்த அமௌண்ட்டை வச்சு தான் அந்த சோல்ஜர்ஸ்க்கு சாலரிஸ் வந்து கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஃபோர்ட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் சேஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சர். There were two major changes in agriculture around this time. One was the growing use of the iron ploughshares. This meant that the heavy clay soil could be turned over better than with a wooden ploughshare, so that more grains could be produced. Second, people began the transplanting paddy. This meant that instead of scattering seeds on the ground, from the plants would sprout saplings were grown on the plant in the fields. This led to increased production as many more plants survived. However, it was back-breaking work. Generally, slave-men and women, dasa and dasis, and the landladders, agriculture laborers, kamakaras had to do this work. அதாவது இப்போ வந்து மக்கள் வந்து வரி பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க அக்ரிகல்ச்சரை வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே தான் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து ராஜாஸ்க்கு ஒரு டேக்ஸ் அமௌண்ட்டு பே பண்ண முடியும். அப்போது இந்த டைமில் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா அயன் ப்ளஃப்ஷேர். இதுக்கு முன்னாடியில் வந்து வுடன் ப்ளஃப்ஷேர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இப்போது இந்த டாக்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அயன் ப்ளஃப்ஷேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அந்த அயன் ப்ளஃப்ஷேர் அப்படின்றது என்ன அப்படின்னா வுடன் ப்ளஃப்ஷேரை விட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். தென் இதை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க இதில் வந்து ஈஸியாக ஒர்க் முடிஞ்சதால் அதிகமாக வந்து விவசாயம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா டிரான்ஸ்பிளான்டிங் பேட் இருக்குது இல்லையா அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பிளேஸில் வந்து பேடியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க பஞ்சாக எடுத்து திரும்பவும் அதை வந்து தனித்தனியாக பிரித்து வந்து என்ன பண்ணுவாங்க நடுவாங்க இல்லையா அந்த ஒரு வேலை இல்லாமல் அதை வந்து செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து சீட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலிமா அது தானாக வளர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா நிறைய வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தது. இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அப்போ இந்த ஒர்க்லாம் வந்து யார் செஞ்சா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அந்த ஸ்லேவ் மென் அண்ட் விமன் இருப்பாங்க இல்லையா அது லைக் தாஸ் அண்ட் தாசிஸ் இருப்பாங்க இல்லையா இவங்க தான் அந்த வேலையை வந்து செஞ்சாங்க. இவங்க தான் வந்து லேபர்ஸாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் வந்து லேண்ட்லேஸ் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் இருப்பாங்க இல்லையா இப்போ வந்து நிலங்கள் இல்லாத மக்கள் இருப்பாங்களே அதாவது கம்மக்கராஸ் இருப்பாங்க பாருங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் a closer look of மகதா. மகதா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மகாஜனபதா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா கங்கா அண்டு சன் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. தென் இதனால இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஈஸியாச்சு. தென் வாட்டர் சப்ளை தென் மேக்கிங் த லேண்ட் ஃபர்டைல் இந்த மாதிரியான ப்ராஃபிட்லாம் இவங்களுக்கு இதில் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபாரஸ்ட் நிறையா இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய வுட்டு அண்டு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு சில ஷேர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஓகேவா? தென் இப்போ இந்த மகதா இருக்கு இல்லையா அதில் வந்து 2 பவர்ஃபுல் ரூலர்ஸ் இருந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிம்பிசார அடுத்த அஸ்டஞ்சத்து இவங்க 2 பேர் தான் என்ன அப்படின்னாக்கா இந்த மகதாவில் இருந்த ஒரு பவர்ஃபுல் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதை இந்த மாதிரி பவர்ஃபுல் ரூலர்ஸ் இருந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிக் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலிமா தான் அவங்க வந்து ராஜாவாக இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே. So far we have discussed about the Janapadas and the Mahajanapadas, then taxes,
Then lastly we have discussed about the changes in agriculture. Okay, okay children, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.